ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். என் லைஃப்பில் இப்படி ஒரு டே வரும் அப்படின்னு நான் வரக்கூடாது அப்படின்னு நான் செபிச்சிருக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி டேடி கூட ஒரு 7 years ஊழியத்தில் இருந்திருக்கேன். அப்போ கண்ணீரஞ்சலி போஸ்டர் நான் பார்த்து கேட்பாங்க, நீ எனக்கு இப்படி ஒட்டுவியான்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொன்னேன், ஏன் டேடி நம்ம ஏன் மரணத்தை பார்க்கணும், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நீங்கள் நானும் எல்லாம் ஒன்றா தான் போவோம். அப்பா என் பிள்ளை விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்குப்பான்ட்டு விட்டுருவாங்க. எங்கள் அக்காங்க கிட்ட பர்சனலாக நான் கேட்டதில்ல, பட் எங்கள் அப்பாவுடைய ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லவ் நான் பார்த்துருக்கேன். என்னை ரொம்ப நேசிப்பாங்க. நான் வாரணாசி போய் ஒரு 10 years ஆக போகுது. நான் போன டைமில் இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அங்கே இருக்கிற எண்ணெய் மசாலாலாம் எங்களுக்கு சேரலை ஆரம்பத்தில். அப்பா எனக்கு இந்த மாதிரி மசாலா சேரலை, சாப்பாடு சேரலைன்னு சொல்லும்போது 3 months ஒன்ஸ் எனக்கு பார்சல் அனுப்புவாங்க. அதில் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணும்போது அப்பா என்னை இவ்வளோ நேசிக்கிறாரான்னு நான் யோசிக்கிற அளவு இருக்கும். அது கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும் அந்த பார்சல். அதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு எனக்கு ட்ராக் பண்ணதுக்கு அந்த ஐடியா கொடுத்து வந்துருச்சான்னு கேட்டு நீ எல்லாத்தையும் திறந்து பார்த்தியான்னு சொல்லி நான் ஃபீட்பேக் சொல்கிற வரையும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. மலரக்கா சொன்ன மாதிரி காலேஜில் இதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை அழுகுது, ஐ மிஸ் யூ அப்பான்னு ஃபோனை போட்டு. என் உள்ளத்தில் என்னை இவ்வளோ நேசிக்கிற அப்பா ஒருத்தர் இருக்காரு, ஒரு நாள் என் லைஃப்பில் அவர் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு. அப்போ தான் ஆண்டவருடைய அன்பை நான் ஃபுல்லாக உணர ஆரம்பித்தேன். ஏசப்பா கொடுத்த அப்பா என்னை இவ்வளோ நேசிச்சா, தேவன் என்னை எவ்வளோ நேசிப்பாரு முதல் தடவையா. அப்போ தான் எங்கள் கேம்பஸ் ஒரு 18 ஏக்கர் பெரிய கேம்பஸ். அதில் தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தடியை பெருக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய 18வது வயசில். எங்கள் அப்பா ஜெபத்தை மட்டும்தான் முன் வச்சாரு. எப்பவுமே ஜெபிக்கிறவராக தான் பார்த்துருக்கோம் நாங்கள். மேன் ஆஃப் ஃபெய்த், அவரை போல ஒரு விசுவாச வீரன்னு நாங்கள் பார்க்கல லைஃப்பில். அவ்வளோ பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் டே 1 கையில் ஒன்றுமே இருக்காது. 7 நாள் மீட்டிங் நடத்துவாங்க, 10 நாள் நடத்துவாங்க, 3 நாள் நடத்துவாங்க, பல 1000 ரூபாய் செலவாயிருக்கும். ஆனால் 0லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈவன் எங்கள் மேரேஜஸ்லாம் கூட 3 அக்காங்க மேரேஜஸ்க்கும் கடன் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பா கடனை அடைக்கணும் அப்படின்னும் போது என் திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாண்டவரே, என் திருமணத்துக்கு அப்பா கடன் படக்கூடாது, அவங்க மீதம் எடுக்கணும். என்னுடைய திருமணத்தில் எல்லா செலவுகளும் போக 25,000 ரூபாய் கர்த்தர் மீதம் எடுக்க வைத்தார். இப்படி எங்கள் டேடியை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். பாஸ்டர் சொன்ன மாதிரி சாரி கேட்கறதுல எப்பவுமே முன்னாடி இருப்பாங்க அப்பா. நான் தான் அவங்க மனசை நோக்கடிச்சிருப்பேன், திட்டிடுவாங்க, தூங்கிடுவேன். ஆனால் நான் முழிச்சு பார்க்கும்போது என் தலைமாட்டில் ஐ எம் சாரின்னு ஒரு சின்ன நோட் இருக்கும். எனக்கு பிடிச்ச பேக்கோ ட்ரெஸ்ஸோ செப்பலோ வச்சு சாரி பண்ணிக்கோப்பா உன்னை நான் திட்டேன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், டேடி நான் தானே தப்பு பண்ணேன், ஐ எம் த ஒன் சப்போஸ் டு ஆஸ்க் யூ சாரி. அப்படி சாரி கேட்கறதுக்கு கூட ஒரு இருதயம் வேணும். உள்ளதுலேயே கடைசி பிள்ளை நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க சாரி கேட்பாங்க.
இப்படி எங்க டேடியை பத்தி சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. கர்த்தர் இப்படி சடனா எடுத்துக்கொள்வார்ன்றது எங்களுக்கு தெரியல. உங்க எல்லாருடைய ஜெபங்கள் எங்களுக்கு வேணும். தொடர்ந்து ஜெபிங்க. அவர் வைத்துட்டு போன அந்த ஜெப மேண்டல் மாத்திரம் என் மேலே வேணும்னு நான் எப்பவுமே கேட்டிருக்கேன். ஏன்னா அவருடைய ஜெபிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜெபம் பண்ணும்போது எங்கள் அப்பா மாதிரி ஜெபிக்கணும். அப்போ என் ஊழியத்தில் நிறைய பிரச்சனை, பியூலாக்கா ஊழியத்தில் நிறைய பிரச்சனை, ஊழியத்தில் நிறைய பாடு வருதுன்னும் போது நானும் பியூலாக்காவும் இரவு நேரத்தில் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். டே டு டே லைஃப்பில் கால் பண்ணி பேசுகிறத மார்னிங்கில் வச்சுக்குவோம், நைட்டு கால் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். சில வேளைகளில் அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது நீ ஜெபம் பண்ணுன்னு அவ சொல்லுவா. நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அப்பா ஜெபத்தை கேட்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவா. இப்போ அந்த ஜெப மேட்டில் தான் எனக்கு ரட்டி பயம் மேலே வரணும். நான் எஸ்பெக்டுக்கு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவர் வச்சுட்டு போனது விசுவாசம், அன்பு, ஜெபம், வேதம். தொடர்ந்து இந்த பாதையிலே ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்றது எனக்கு இந்த 10 வருஷம் ஆச்சு எங்களுடைய திருமணம் ஆகி. அவர் கம்பெனியில் பெந்தெகோஸ்ட் குடும்பத்தில் பிறந்தாலும் ஆண்டவர் 21 வயசில் தான் அறிஞ்சேன். அவர் கோயம்புத்தூரில் ஒரு சிஎன்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ரசிக்கப்பட்டேன் நான். அப்போ ஆசீர்வாதம் டிவியில் அந்த மாலை நேரத்தில் ஒரு பாட்டு வரும், அப்பான்னு கூப்பிட்றதான ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டை நான் என் லைஃப்பில் பார்க்குறேன். அப்போ நான் மிஷன் 21 வயசுலேயே நான் பாம்பேக்கு போய் ரெட் லைட் ஏரியாவில் மிஷனரியாக இருந்தேன் நான். அப்புறம் இதுபாக சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்த போது ஒரு நாள் ஞானராஜன் ஒருத்தர் இருக்கார், ஐயாவோட கீபோர்டு பிளேயர். அவர் ஜீசஸ் கால்ஸில் ஒரு மீட்டிங் நடக்குது, நீ வா அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், நான் அழுக்கு டிஷர்ட் போட்டிருக்கேன், எப்படின்னே? இல்லை நீ வா, ஒரு ஐயா வந்திருக்காரு, கண்டிப்பாக வர பிடிக்கும் அப்படின்னு. நான் உள்ள ஜீசஸ் கால்ஸில் என்ட்ராகிறேன். சங்கீதம் 89 திறந்து வச்சு ஐயா பாட, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையில் உம்முடைய உண்மை விளங்கும். அங்கே உள்ள என்றால் அதுதான் என்னுடைய, எனக்கு தெரியாது இவருடைய பொண்ணை கொடுப்பாரு, நம்மளுடைய கடைசி பிள்ளை கல்யாணம் முடிப்போம் அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வாரத்தில் நான் என்னுடைய ஆவிக்குரிய சபையில், நான் சர்ச் ஆஃப் காட் சபையில் போய் அந்த பாட்டை நான் மனப்பாடமாக பாடிட்டு இருக்கேன். ஆராதனையில் எனக்கு தெரில. 2-3 மாதத்துலேயே என்னை வளர்த்த தகப்பன் இங்கே இருக்கார். அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர் சொன்னார், பென்ஸ் பாஸ் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகணும், வா அப்படின்னு. என்னால் அதை நம்பவே முடியல, நமக்கு பொண்ணு தர்றாங்களா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அப்போ வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு. அப்போ அந்த சம்பவம் எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். பென்ஸ் பாஸ் வீடு தான் உட்காந்துருக்கோம் நாங்கள். அப்போ ஜாயிட்டை தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க எங்கள் பாஸ்ட்டு, நாங்கள் எல்லாம் இந்த பையனுக்கு மிஷன் அழைப்பு இருக்குது, நார்த் இந்தியா போவேன் என்னைக்குனாலும். இப்போதைக்கு சர்ச் ஆஃப் காலில் யூபிஜி அப்படின்றதில் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்குது, அப்படி ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருக்குது அப்படி. ஆனால் நார்த் இந்தியா போவா அப்படின்னு, என்ன நீங்கள் போவையான்னு கேட்ட உடனே ஜாய் ஓகே சொல்லிட்டாங்க. ஐயா ஜாய் முகத்தை பார்க்குறாரு, அவர் ஓகே சொல்லிட்டார். உடனே பாப்பா எங்களுக்கு பிறந்துட்டாங்க சீக்கிரம். பாப்பா ஒரு 6 மாதம் இருக்கும், 2017. அப்போ அம்மாவும் ஐயாவும் எங்களை பார்க்க வந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நான் வாரணாசி தான் போய் ஊழியம் செய்வோம் அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கு நுழைஞ்சன்னே நானும் ஜாய், ஐயா இந்த மாதிரி எங்களை ஆண்டவர் வாரணாசிக்கு அழைக்கிறார், முழு குடும்பமாக நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு. அப்போ பாப்பாவுக்கு 6 மாதம். ஐயா அப்போ ஒரு வார்த்தை, இங்கெல்லாம் ஊழியம் இல்லையா, இங்கே நம்ம அண்ணன் பென்ஸ் இருக்கு, ஜெம்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த குழந்தைய 6 மாத குழந்தைய கையில் தூக்கி, ஆண்டவரே இந்த 3 பேரே நாங்கள் ஜெபித்து வழி அனுப்பணும்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன அந்த வார்த்தை
நாங்கள் 4 பிள்ளைகளையும் காணிக்கை பெட்டியில் போட்டோம். காணிக்கை பெட்டியில் போட்ட காணிக்கை நாங்கள் திரும்ப எடுக்க முடியாதுல்ல, அதனால் உன்னையும் நாங்கள் காணிக்கை பெட்டியில் போட்டோம்மா, திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் 2014 மார்ச்சில் போனோம். பாப்பாவோட பர்த்டே வந்துச்சு. நான் இங்கே இருக்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும். வாரணாசி என்பது பிசாசுடைய சிங்காசனம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை விற்கிற ஆவி எல்லாமே அகோரிஸ் எல்லாம் இருக்கிற மெயின் சென்டர் தான் நாங்கள் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போ எங்ககிட்ட எந்த ஊழியம் கிடையாது. நான் அகஸ்டின் ஜெவகுமாரனுடைய அங்கே ஒரு சர்ச்சில் விசுவாசியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் இவ்வளோ ஒரு பொறுப்பை விட்டுட்டு ஒரு விசுவாசியாக போயிட்டுருக்கோம். அப்போ ஐயா ஆண்டி வந்திருந்தாங்க, தாய்மாவும் வந்திருந்தாங்க. ஐயா ஜோம் பண்ணிவிட்டு அகஸ்டின் ஜெவகுமாரனை பார்க்க போனாங்க பீகாருக்காக. அவ்வளோதான். எங்ககிட்ட ஊழியம் கிடையாது, எங்கிட்ட 2 வீலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐயாவுக்கு என்ன அப்படின்னா, ஏன்னா ஜாய் இது சொன்னால் கோச்சிக்கிற மாட்டாங்க. 4 பிள்ளைகளையே ஐயா ரொம்ப விரும்புகிறது ஜாய் தான். மற்ற பிள்ளை விரும்புவார், ஜாயை ரொம்ப நேசிப்பார். ஒரு பிள்ளை இவ்வளோ தூரமாக போகுதே, அதுவும் காட்டு மிராண்டி ஊரில் போய் ஊழிய செய்ய போகுது, எப்படி பாஷை தெரியாமல், ஹிந்தி தெரியாமல். ஆனால் 2வது முறை ஐயா வீல் அண்ணிலாம் அம்மாலாம் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் 6 சபைகளை ஆரம்பிச்சிருந்தேன், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஊழிய செஞ்சேன். இப்போ 3வது முறையாக லாஸ்ட் இயர் வந்தாங்க. இப்போ 3 மாவட்டத்தில் 12 சபைகளை நிர்வகிக்கிறோம். 3 ஊழியர் எங்கள் கூட இருக்காங்க. இதை நான் பெருமைக்காக இங்கே சொல்லலை. 2 முறை ஐயா நான் சொன்னேன், ஐயா நம்ம இந்த மாதிரி புத்தர் ப்ரீச் பண்ண இடத்துக்கு போகலாம், அங்கே தான் புத்தர் ப்ரீச் பண்ணார், இல்லை கங்கைக்கு போகலாம். வேண்டாம் ஜாஷ்வா, எனக்கு ரூமை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. நாங்கள்லாம் வெளியில் போயிட்டோம், நாங்கள் அண்ணியெல்லாம். ஐயா அங்கிருந்த நாட்களில் முழுவது ஆண்டவரே ஜாயும் ஜோஷ்வாயுமே ஜோனி ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. லாஸ்ட் இயர் வந்தப்போ அதே ஜெபம் பண்ணாங்க. அந்த மனுஷனை நான் ஜெபிக்கிற மனுஷனாக தான் பார்த்தேன். நான் இந்த 3 மாதமும் எங்கள் ஃபேமிலியில் சொல்ல முடியாத பிரச்சனை, ஜாய்க்கு ஆப்ரேஷன்ஸு, இது எல்லாமே இருந்தாலும் நான் மே மாதம் வந்தப்போ இந்த வீட்டில் இருந்து சொன்னேன், நான் இது வரைக்கும் உங்களை ஐயான்னு தான் சொல்லியிருக்கேன், நான் உங்களை மாமான்னு சொல்லட்டுமா அப்படின்னா. ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரில, கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு, ஒன்றா கூட நான் மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. நான் உங்களை மாமா கூப்பிடுமான்னு கேட்டேன், நான் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ ஜாயை நாங்கள் விட்டுட்டு நானும் பாப்பா மட்டும்தான் மறுபடியும் வாரணாசி, ஏன்னா ஆப்ரேஷன் நடந்ததுனால அவளால் ட்ராவல் பண்ண முடியலை. இப்போ தஞ்சாவூர் ஸ்டேஷனுக்கு நேத்தியோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வரணும் அவசியம் கிடையாது, பசங்க இருக்காங்க, அண்ணிட்ட சொன்னால் அனுப்பிடுவாங்க. ஆனால் இல்லை, நான் வர்றேன் சொல்லிவிட்டு எங்களுக்கு வேண்டிய அத்தனை லக்கேஜை எடுத்து அவர் தூக்கி கொண்டு ஸ்டேஷனில் ஏற்றி வர்ற வரைக்கும் அங்கே கூட நின்றுருந்தார். ஊழிய செய்யலாம், ப்ரீச் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். பட் ஒரு நல்ல ஒரு மாமாவை நான் இன்றைக்கி இழந்திருக்கேன். நான் ஒரு நல்ல மனிதனை நான் இழந்திருக்கேன். நாங்கள் நல்ல ஒரு சோலை நாங்கள் இழந்திருக்கோம். நாங்கள் அவர் ஒரு முறை ஜாய்க்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. உடனே ஜாய் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, அப்பா இவர் எப்போ பார்த்தாலும் கோபப்படுறாருப்பா அப்படின்னு. ஆனால் வேற ஒரு மாமா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் பிள்ளையை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னானா என்னை ஃபோன் பண்ணி, ஜாஷ்வா ஆம்பளைனா கோவம் தான் பண்ணணும், பொம்பளை பொறுத்து தான் போகணும். ஒரு நாள் கூட எங்கள் 4 மருமகனை எங்கள் மாமா விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க பொண்ணுங்கள் சாட்சி, மாப்பிள்ளைகள் சாட்சி. தொடர்ந்து நாங்கள் இந்த வாரணாசியில் ஓடுறதுக்கு உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. உங்கள் ஜெபங்கள் எங்களை தாங்கி கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். இத்தனை ஆண்டுகள் என்னை உம் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறேன், கூப்பிட்டால் பதில் தருகிறேன். பேரின்பம் இதுவன்றி
ஜெபம் எப்பவும் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐ லவ் யூ தாத்தா, மிஸ் யூ தாத்தா. நான் உங்களை கண்டிப்பாக பரலோகத்தில் பார்ப்பேன்.